வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகளில் எல்லா வீடுகள்லையுமே யார்கிட்டயாவது நிறமூட்டிகள், அதாவது கேசரி பவுடர், இந்த மாதிரி நிறத்தை கூட்டுறதுக்கான ஃபுட் கலர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தூக்கி உடனே வெளியே வீசி எறிங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா நம்ம இந்திய நாட்டில் இந்த மாதிரி ரொம்ப ஏகத்துக்கு ஃபுட் கலர் எந்தவித லிமிட்டும் இல்லாமல் சேர்க்கப்படுது. அது அளவை மீறி சேர்த்து உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ரொம்ப பாதிக்கப்படுது நம்மளுடைய சிறு குழந்தைகள் தான். நமக்கு ஏன் இந்த வண்ணங்கள் அதிகமாக அந்த நிறம் இருந்தால் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இருக்குதா என்ன? நமக்கு நேச்சுரல் கலரே எல்லா ஃபுட்டுலேயுமே இருக்குது. அந்த கலரை சாப்பிட்டாலே ரொம்ப அனுபவபூர்வமாக அன்பாகவே நம்ம இருக்கலாம். ஆனால் இது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு கலரிங் ஏஜெண்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தூக்கி எறிங்க. இப்போ இன்னைக்கு நிறைய வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், எவ்வளோ குட்டி குட்டி நாடு பாருங்க. இவங்கெல்லாம் இந்திய மசாலா பொருட்களை தடை பண்ணியிருக்காங்க. அதாவது பேக்கெட் மசாலா, பேக் பண்ணி வரக்கூடிய இந்த சாம்பார் மசாலா, கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே தடை பண்ணியிருக்காங்க. ஏன் தடை பண்ணியிருக்காங்க? அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுக்கு உகந்த பொருளை இதில் சேர்க்கலை அந்த பேக்கிங்கில், இதனால நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு. பாருங்க, மலேசியா, சிங்கப்பூர் எவ்வளோ குட்டி நாடு, அவங்களே தடை பண்ணால் மற்ற நாடுகள்லாம் எப்படி? நம்ம இந்தியா இவ்வளவு தூரம் போயிடுச்சான்னு எனக்கே ரொம்ப சந்தேகமா இருக்குது. இன்னொன்று, இந்த முதல்ல இந்த கோக்கு, பெப்சி இதெல்லாம் அதிகமாக காரியம் கலந்துருக்குது, மனுஷனுக்கு குடிக்கக்கூடிய உகந்ததா இல்லை அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க. அது ஒரு வெளிநாட்டு கம்பெனி, ஒரு அமெரிக்கன் நிறுவனம் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்திய மசாலாக்கள் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களோ, இந்திய பிராண்டட் மசாலாக்கள், அவங்க எல்லாருமே இந்த மாதிரி அதிகமான மனுஷனுக்கு உகந்த பொருள் இல்லாததுனால அதெல்லாத்தையுமே சேர்த்து விற்கிறாங்க. ஒன்று கலரு, இன்னொன்று கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி சில வேதிப்பொருட்களை சேர்க்குறாங்க. இது எல்லாமே உயிருக்கு கேடாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு நார்மலாக இருக்கிறவங்க வீட்டில், எல்லா வீட்லேயுமே குடும்ப பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் வேலைக்கே போனவங்களா கூட இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே வீட்லேயே மசாலா தயாரிக்கலாம். எல்லா மசாலாவும் வீட்லேயே தயாரிக்கலாம். ரெட் சில்லிஸை வச்சு தயாரிக்கலாம். அதுவே கலரிங் போதும், வேற எந்த கலரும் தேவையில்லை. நம்ம எல்லோருமே வீட்லேயே மசாலா தயாரித்து வீட்லேயே சாப்பிட்டு சுவையாக சாப்பிடலாம். எதுக்கு நம்ம கடையில் போய் வாங்கணும்? கடையில் வாங்கிறதுனால எவ்வளோ பெரிய விளைவுகள். இன்னைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சின்ன இந்த கலர் பாட்டில், கலரு, ஜூஸு, இதெல்லாம் தவிர்த்துடுங்க. அதேமாதிரி கேக்குகள், நிறைய கேக்குகளில் நிறமூட்டிகள் அதிகமாக சேர்க்கறது தான் இப்போ பெரிய கம்ப்ளைண்டாக இருக்குது. கேக்கு, சாக்லேட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வீட்லேயே குக்கீஸ், பிஸ்கட்லாம் செய்யலாம். அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சாலே போதும். நேரம் இல்லைங்கிறது ஒரு நாமளே ஏமாத்திக்கிட்டு நம்மளை கொள்ளுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்